வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் முக்கியமான தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்லீரல் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறி என்னென்ன அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். இந்த கல்லீரல் புற்றுநோய் ஆரம்பத்தில் அமைதியாக வளரக்கூடிய ஒரு ஆபத்தான நோய். ஆனால் உடல் சில எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கும். அந்த எச்சரிக்கை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா இதுலேருந்து சிகிச்சை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கும். கல்லீரல் என்ன வேலை செய்யுது? நிறைய பேருக்கு நமக்கு கல்லீரல் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாது. இந்த நம்ம உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல். இது என்னென்ன வேலை செய்யுது? உடலில் இருக்கும் நச்சுகளை வடிகட்டி வெளியேற்றுது. உணவை ஜீரணிக்க உதவும். இந்த பித்த நீரை உற்பத்தி செய்து உடலுக்கு தேவையான சக்தியை, அதாவது ஒரு எனர்ஜியை சேமித்து வைக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்குது. அதாவது நம்ம பிளட் இருக்குல்ல, பிளட்டை சுத்திகரிக்கிறதுக்கு இது முக்கிய பங்காற்றுது. உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ என்னெல்லாம் இதில் உடலில் இருக்கும் நச்சுகளை வடிகட்டுது, உணவை ஜீரணிக்க உதவும், பித்த நீரை உற்பத்தி செய்து உடலுக்கு தேவையான சக்தியை தருது, இரத்தத்தை சுத்தப்படுத்துது, உடலில் உள்ள மெட்டபாலிசங்களை கட்டுப்படுத்துது. இவ்வளவு முக்கியமான உறுப்பில் புற்றுநோய் உருவானா அது உடலில் பல செயல்பாடுகளை பாதிக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்ப அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். கல்லீரல் புற்றுநோய் என்றால் என்ன? அதாவது இந்த கல்லீரலில் உள்ள செல்கள் கட்டுப்பாடின்றி வளர்ந்து ஒரு கட்டியாக உருவாகும். இந்த கட்டியாக உருவாகிய நிலையை தான் கல்லீரல் புற்றுநோய் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது 2 வகையாக இருக்குது. பிரைமரி லிவர் கேன்சர், அதாவது கல்லீரலே தொடங்கும் புற்றுநோய். செகண்டரி லிவர் கேன்சர், இது உடலின் வேறு பகுதிகளில் இருந்து கல்லீரலுக்கு பரவும் புற்றுநோய். 2 வகை இருக்குது. ஒன்று பிரைமரி கேன்சர், ரெண்டாவது செகண்டரி லிவர் கேன்சர். இந்த பிரைமரி லிவர் கேன்சர் கல்லீரலில் தான் தொடங்கும். ஆனால் இந்த செகண்டரி லிவர் கேன்சர் இங்கே உடலில் வேறு பகுதியில் இருந்து கல்லீரலுக்கு பரவும் ஒரு புற்றுநோய். இந்த நோயை ஆரம்பத்திலே பெரும்பாலும் அறிகுறிகள் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம உடல் சில வார்னிங் சிக்னேச்சரை கொடுக்கும். அதாவது நம்ம உடல் சில அறிகுறிகளை நமக்கு கொடுக்கும். அந்த ஆரம்ப அறிகுறி என்னென்னு பார்ப்போம். காரணமின்றி உடல் குறையும். அதாவது காரணமின்றி உடல் எடை குறையுது. அதாவது பிஃபோர் ஆஃப்டர் வெயிட் லாஸ். உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உடல் திடீரென்று குறைய ஆரம்பித்தால் கவனமாக இருக்கணும். இந்த கேன்சர் செல்ஸ் உடலின் மெட்டபாலிசத்தை பாதித்து உடல் எடையை குறைக்க செய்யுது. எப்போதும் சோர்வாக இருக்குது. அதாவது டயர்ட் பர்சன் சிட்டிங். ஓகே, அதாவது எப்போ உடல்நிலை சோர்வாக இருக்குது. நன்றாக தூங்கினாலும் எப்போதும் டயர்டாக இருப்பது மாதிரி ஒரு முக்கிய அறிகுறி. கல்லீரல் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது கல்லீரல் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால அதன் செயல்பாடு குறைந்தால் உடல் பலவீனமாக அதிகரிக்கும். உணவுக்கு மேலே உள்ள விருப்பத்தை குறைக்கும். சிறிதளவு சாப்பிட்டாலே வயிறு நிறைந்த உணர்வு வரும். உணவின் மீது விருப்பம் குறைதா, இது லிவர் கேன்சர் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். வயிற்று வலது பக்கத்தில் வலி, வயிற்றோட வலது பக்கத்தில் வலி. கல்லீரல் வலது மேல் வயிற்று பகுதியில் இருக்கும். அங்கு தொடர்ந்து வலி அல்லது அழுத்தம் போன்ற உணர்வு இருந்தால் மருத்துவரை அணுகி பாருங்க. சிலருக்கு இந்த வலி தோள்பட்டை வரைக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. வயிறு வீக்கம், அதாவது வயிற்றில் தண்ணீர் தேங்குவதை போல வயிறு வீங்கியதாக தோன்றலாம். இதற்கு அசிஸ்டைட்டிஸ் என்று பெயர்.
இது கல்லீரலில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மஞ்சக்காமால கண்ணு மற்றும் தோல் மஞ்சள் நிறமாக மாறுவது மிகவும் முக்கியமான அறிகுறி. கல்லீரலில் பிலிருபினை சரியாக ப்ராசஸ் செய்ய முடியாமல் இருந்தால் இந்த மஞ்சள் நோய் ஏற்படுகிறது. இதனுடன் கருமையான சிறுநீர் வேற வெளியேறக்கூடும். குமட்டல் மற்றும் வாந்தி. செரிமான பிரச்சனைகள், அடிக்கடி வாந்தி உணர்வு, நாசியா போன்றவை இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவும் ஒரு அறிகுறி தான். கல்லீரல் பெரிதாகுதல். சில நேரங்களில் மருத்துவ பரிசோதனையில் கல்லீரல் பெரிதாக இருப்பதை கண்டுபிடிக்கலாம். வயிற்றில் கட்டி போன்ற உணர்வும் இருக்கலாம். யாருக்கு இது அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோய் வருவதற்கு முக்கிய காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி. அதிகமாக மதுபானம், அதாவது ஆல்கஹால் கன்சூமர்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு இது வரலாம். லிவர் சிரோசிஸ் இருக்கவங்களுக்கும் இது வரும். ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒபிசிட்டி, அப்புறம் டயபெட்டிக்கு, அப்புறம் அந்த ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், மாசடைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால இதனால தான் இந்த நோய் வருவதற்கு முக்கிய காரணி. என்னெல்லாம்? ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி, அதிக மதிப்பான லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஒபிசிட்டி, டயபெட்டிக்ஸு, புகைப்பிடித்தல், மாசடைந்த உணவு. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி ஹெல்த் செக்அப் செய்வது நல்லது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடுத்த கேள்வி நமக்கு வரும். மருத்துவர்கள் பல பரிசோதனை மூலம் லிவர் கேன்சரை கண்டுபிடிக்கிறார்கள். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது எல்எஃப்டி. கல்லீரல் சரியாக வேலை செய்தா என்பதற்கு அறிய இந்த பிளட் டெஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு. கல்லீரலில் கட்டி உள்ளது என்பதை பார்க்க இது வந்து உதவுது. அடுத்து வந்து சிடி அல்லது எம்ஆர்ஐ. கேன்சர் எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு உள்ளதை கண்டுபிடிக்க இந்த சிடி எம்ஆர்ஐ உதவுது. அடுத்து பார்த்திங்கன்னா பயோசபி, அதாவது சிறிதளவு சிம்பிள் டிஷ்யூவை எடுத்து அவங்க லேபுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ பயோஸ்பி பார்க்கும்போது அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்கான்னு உள்ளது தெரிஞ்சிடும். இதை எப்படி தடுக்கலாம் மற்றும் பாதுகாக்கலாம் அப்படின்னா, கல்லீரலை வந்து பாதுகாப்புறது ரொம்ப முக்கியம். மதுபானத்தை தவிர்த்தரணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், ஹெப்படைட்டிஸ் வேக்சினை போடணும், ஃபேட்டி லிவரை கட்டுப்படுத்தியிருக்கணும், வருடத்திற்கு ஒரு முறை ஹெல்த் செக்கப்பு செய்யணும். அப்போ நம்ம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம்? மதுபானத்தை தவிர்க்கணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்கிறத ரெகுலராக செய்யணும், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடணும், ஃபேட்டி லிவராக இருந்தால் அதை கட்டுப்படுத்தணும். வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை ஹெல்த் செக்அப் செய்கிறது நல்லது. அது என்ன நோய்க்காக இருந்தாலும் ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த கல்லீரல் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிகிச்சை பெற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். உடல் தரும் வாணி சீனை வந்து நம்ம எப்போவுமே அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக இந்த சீனெல்லாம் இருந்துச்சு, இந்த அறிகுறியெல்லாம் இருக்குன்னா அது கேன்சராட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டாக்டரை பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா பிளட் நம்மளோட ஹெல்த் செக்கப் எல்லாம் செய்தோம் அப்படின்னா ஏதாவது இருந்துன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து போடிய வீடியோ வரும். இது என்னோடய அறிவுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் வந்து இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கேன். யாரும் பயப்பட வேண்டாம். ஏதாவது இருந்தாலும் உங்களோட மருத்துவர் அணுகி எதுனாலும் கேட்டு தெரிந்துக்கோங்க. இது வந்து கல்வி பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான தகவலுடன் இன்னொரு நாளில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.